பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தைகள் தோல்வி. அமெரிக்காவோட டெலிகேஷன் பாகிஸ்தான்ந்து கிளம்பிட்டாங்க. அதே போல ஈரான்ல இருந்து கிளம்பிட்டாங்க. எந்த ஒரு ஒப்பந்தமும் பாத்தீங்கன்னா கையெழுத்திடப்படல. இவங்க 2 பேத்துக்குள்ள நடுவுல நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இதுல ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பெஹேரி கேலிபஃப் அவர்கள் நேருக்கு நேரா அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸ் அவர்களை பார்த்து பேசும்போது கை குலுக்கி இருக்காங்க. இது ஒரு ரேரான ஈவெண்ட் அப்படிங்கிறது போல பேசுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டு தலைவரை பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க. இருப்பினும் பேச்சுவார்த்தை டிப்ளமசிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்ப ஈரான் தரம் மேல இருந்து அந்த பண்ண போயிருக்காங்க. இதுல பலரோட கிரிட்டிசைசேஷன் என்ன அப்படின்னா, ஈரான்ல 70 பேர் போறாங்க, நிறைய பேர் போறாங்க, அமெரிக்கால கம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா பேச்சுக்கள்லாம் அடிபடுறது நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலா ஈரான்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒற்றை தலைமைக்கு கீழே பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஆளுங்க இல்ல. அதை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இது போல ஒரு விஷயம். முதல் பாயிண்ட், ஒருத்தர் 2 பேர்த்த எலிமினேட், அதாவது அமெரிக்கா சொன்னாங்க இல்லையா, என்டையர் மிலிட்டரியும் நாங்க வைப் அவுட் பண்ணிட்டோன்னு. பாத்துக்க 70 பேர் நாங்க இன்னும் இருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்துக்காக கூட ஈரான் இது போல செஞ்சிருக்கலாம். அடுத்தடுத்த நபர்கள் வந்துகிட்டே இருப்போம், ஒற்றை தலைமைக்கு கீழே நாங்க இல்ல, எங்க நாட்டுக்காக நாங்க போராடுவோம் அப்படிங்கிறது போல ஒன்று கூடி போராடுவோம் அப்படிங்கிறதுக்காக உணர்த்துறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு வெளிப்பாடா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு அனாலிசிஸ் தரப்புல இருந்து கருத்துக்கள். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் போய் உட்காந்து பேசுறதுனால இப்படி அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இருதரப்புலயும் 4 பேர் தான் பாத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையின் டைம்ல பண்ண இருப்பாங்க. இந்த பாகிஸ்தான் கூட பேசும்போது இந்த இடத்துல, அதாவது இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது பிரீஃப படிக்கும் போது அதை புரிஞ்சுக்கும் போது டெக்னிக்கல் டீம்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக டீம் இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேண்டுகோள் எப்படி, இதனால என்ன நடக்கும், இதனால என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற அது சார்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம். ஏன்னா இது பல டொமைன்ல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. நான் சும்மா பண்ண சண்டை நிறுத்திக்கலாம், உனக்கு எனக்கு போர்ல இப்படி ஆயிடுச்சு, ஓகே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் அங்க பேசல. அடிப்படையா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். அது பலருக்கும் புரியாததுனால எதுக்கு இவ்வளவு பெரிய நபர்கள் போறாங்க அப்படி உங்களை பிளண்டா பேசுறாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா, யுரேனியம் என்ரிச்மெண்ட், எல்லாரும் சயின்டிஸ்டா இருக்க மாட்டாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தா நம்ம யாருக்கும் எதுவுமே தெரியாது, சயின்டிஸ்டுக்கு தான் தெரியும். ஸோ அப்ப டெக்னிக்கல் டீம்ல பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கணும். ஏன்பா இப்படி சொல்றாங்க, அது பண்ணலாமா, பண்ண நம்மளுக்கு என்ன நட்டம் என்ன ஆகும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுக்கு தான் தெரியும். அவங்க வேணுமா வேண்டாமா, அப்புறம் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணும், இது பண்ண அது பண்ணுன்னு கேட்கறாங்க அப்படின்னா, 2வது ராணுவத்து ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா அதுக்கேத்தபடி. அடுத்து எக்கனாமிக்கல் ரிலேட்டடா, இப்போ ஈரான் என்ன கேட்கறாங்க, ரெப்பரேஷன் கேட்கறாங்க. அப்ப ரெப்பரேஷனா பினான்ஸ் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரானோட பேங்க் சேர்மன் தரப்புல இருந்தெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் நம்ம செய்திகள். இழப்பீடு கேட்கும் போது சும்மா ஒரு 1000 வீடு அடிச்சிட்டீங்க அதனால கொடுத்துங்க அப்படி கூட கேட்க முடியுமா? வேடிக்கையா இருக்கு. எதுக்கு 70 பேர் போனாங்கன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. 21 மணி நேரம் பேசியிருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாங்க. சும்மா போர் இதுதான் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 செகண்ட்ல முடிச்சுட்டு கிளம்பி இருப்பாங்கல்ல. பல்வேறு டொமைன்ல பேசுறதுனால அது பத்தின டெக்னிக்கல் டீம் அங்க இருக்கணுமா இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா இது போல நபர்கள் போயிருக்காங்க. 2வது அவங்க மாஸ் காட்டுறதுக்காகவும் போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள். அதாவது உணர்த்துறதுக்கு நாங்க ஒன்றும் ஒற்றை ஆளுக்கு எல்லாம் இல்ல, அடுத்தடுத்து வருவோம் அப்படிங்கிறது போல ஈரானு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்டே தவிர மற்றபடி இந்த 70 நபர்கள் போறது கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது புரிதல் இல்லை. இந்த பிரச்சனையை பத்தின புரிதல் தெளிவா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பல அனலிஸ்டோட கருத்துக்கள் எது எப்படியும் மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு, அடுத்தது என்ன பிரச்சனை? இப்போ சீஸ் ஃபயர் இருக்கு, என்ன செய்ய போறாங்க, அக்ரிமெண்ட் எதுவும் போட முடியல. ட்ரம்ப் அவர்களோட மெயினான லிவரேஜ் அப்படிங்கிறது எது? போர் தான். இப்ப ஈரான்ல சீஸ் ஃபயர் பண்ண தூக்கி விட்டுட்டு நாங்க ஈரானை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல பண்ண அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதலை பண்ணலாம், போரை திருப்பி ரெஸ்யூம் பண்ணலாம். என்னதான் இந்த சீஸ் ஃபயர் ஏப்ரல் 21ஓட முடியுது, 2 வார சீஸ் ஃபயர் 21ஓட முடியுது, ஏப்ரல் 21ஓட அப்படின்னாலும் ராணுவ ரீதியா அமெரிக்கா இது போல திரும்பவும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் நல்லதல்ல.
இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. சில அனலிஸ்டோட கருத்துக்கள் என்னன்னா, சர்ப்ரைஸ் அட்டாக் திரும்பவும் ஒரு பாயிண்ட் அமெரிக்கா கிடைச்சிருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் அமெரிக்கா அட்டாக் பண்ணலாம். ஏன்னா இதே போல ஒரு விஷயத்துல தான் அமெரிக்கா படைகளை கொண்டு வந்து அவங்க குமிச்சு வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணாங்க. ஹெவியான ஒரு லாஸ் நடந்தது இல்லையா? அதே போல ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீலோடு பண்ணலாம், டைம் கிடைக்குது. அதிகப்படியான ஆயுதங்கள் பண்ணலாம். ஏன்னா பென்குனியான் ஏர்போர்ட்லலாம் அதிகப்படியான டேங்கர் ரக விமானம், டிரான்ஸ்போர்ட் ரக விமானங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படிங்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆயுதங்களை கொண்டு வந்து குமிக்கலாம். ஸோ திரும்பவும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு மாஸ் அட்டாக் ஈரான் மேல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஆம்பிபியஸ் லேண்டிங் ஆபரேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற சிலரோட கருத்துக்கள் இருக்கு. ஆனா திரும்பவும் இது போல ஒரு தாக்குதல ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேல பண்றாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கலி ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்காது. ஏன்னா ஈரானியன்ஸ்க்கு அது நல்லா தெரியும். திரும்பவும் இந்த சீஸ்ஃபயரை மீறாங்க அமெரிக்கா அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் அட்டாக் அமெரிக்கா செய்யறாங்க அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு அக்ரஸாரா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மாறுவாங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, திரும்பவும் கேஸ் பிரைஸ், ஆயில் பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல உயர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்ல, ஃபெர்டிலைசர்ஸ், ஹீலியம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். போர் திரும்பவும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய வாரங்கள்ல மார்க்கெட் கிராஷிங் அது வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜா இருக்கும். ஸோ அதனால இன்ஃபிளேஷன்ஸ் ராக்கெட் வேகத்துல ஏறும். இதனால அமெரிக்கா ஸ்தம்பிச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் அமெரிக்காக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. அடுத்தது என்ன? ஒன்னு சர்ப்ரைஸ் அட்டாக், எக்கனாமிக்கல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா திரும்பவும் ஒரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பாப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியல, செகண்ட் ஸ்டெப் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஈரான்ல என்ன நடக்கும்? அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஒன்னு அட்டாக் பண்ணுவாங்க, இல்ல திரும்ப பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க. ஈரானுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? இப்ப ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். சேஃப்டியா யார் யார் தலைவர்கள்லாம் இப்ப இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் திருப்பி சேஃப்டி பண்றதுக்கான வேலைகள் பார்க்கலாம். ரெடி பண்ணக்கூடிய வேலைகள்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி யூனிட்ஸ்லாம் வந்து பண்ண வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இழப்புகளோட கவுண்ட் என்ன? இது போல பல்வேறு விஷயங்கள் ஈரான் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. இது நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து அது போல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. எமர்ஜென்சி யூனிட் எவ்வளவு நபர்கள் இறந்திருக்காங்க, குழந்தைகள் எவ்வளவு நபர்கள் இறந்திருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து ஈரான் தரப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது அடுத்த பயில பார்க்கலாம். ஆனா இப்போ ஈரான் அவங்க திரும்பவும் மறுசீரமைக்கும் பணியில இறங்கலாம், கட்டமைக்கும் பணியில இறங்கலாம். அட் த சேம் டைம் டோல் வாங்கலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. என்னதான் அமெரிக்கா சொன்னாலும் இப்ப வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா ஈரானோட அனுமதி இல்லாம கப்பல்கள் எதுவும் வெளியே வரல. எவ்வளவு கப்பல்கள் வெளியே வந்திருந்தாலும் ஈரானோட அனுமதி இல்லாம வரல, ஒண்ணு கூட வெளியே வரல. சோ அது உறுதிப்பட வந்து பாத்தீங்கன்னா பலராலையும் சொல்லப்படுது. எப்படி இருக்கும் சமயத்துல ஈரானுக்கு வருமானம் வரும். ஈரானோட ஆயில் கிளாஸ் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஈரானுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அன்டில் இஸ்ரேல் ஏதோ ஒரு வேலையை பார்க்குற வரைக்கும். ஸோ இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா தனியா போய் ஈரானை திரும்பி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ லெபனான்ல அட்டாக் இருக்கு. மேபி ஈரான் ஒரு சர்ப்ரைஸ் மாஸ் அட்டாக் வந்து பண்ண இஸ்ரேல் மேல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவை அட்டாக் பண்ணாம இஸ்ரேல் மேல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லெபனான் நீங்க அடிச்சுட்டே இருக்கிறீங்க, ஆனால் நாங்க உங்களை அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸான மாஸ் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது சப்ளைஸ், ஹிஸ்புல்லாக்கா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் மற்றவங்களுக்குலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஈரானோட ஆதரவு பெற்ற படைகளுக்கு சப்ளை பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம். எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரீபஃப் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது ஈரான்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அமெரிக்கா என்ன செய்யலாம், ஈரான் என்ன செய்யலாம் அடுத்தது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்திருக்கு, இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறமா புளோரிடால இருக்கக்கூடிய பிரபலமான குத்துச்சண்டை, இது பேர் சொன்னாலே பிரச்சனையாக, நான் ஆல்ரெடி வந்து பண்ண சேனல்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்கோம். இந்த திருட்டு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லைனா போட்டிருப்பேன். அதுல பேர் வச்சதுக்கே வந்து பண்ண காப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அது சொல்ல முடியல. ஒரு காம்படிஷன் குத்துச்சண்டை இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் ட்ரம்ப் அவர்கள் அட்டன் பண்ணிக்கிறார். இதுல மார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்களை. அமெரிக்கன்ஸே வந்து பண்ண இப்ப மார்க் பண்ணக்கூடிய விஷயத்துல வந்துட்டாங்க. அது 2025 இதே போல UFC காம்படிஷனுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்தாங்க. அப்ப கிரௌடு எப்படி இருந்தது, 2026 ட்ரம்ப் அவர்கள் வரும்போது கிரௌடோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவரை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, சியர் பண்ணாங்க.
ரொம்ப க்ளோஸா அப்ரோச் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட. ஆனா 2026ல ஒருத்தர் கூட கிளியரா பார்க்க முடியுது. ஒருத்தர் கூட ட்ரம்ப் அவர்களுக்கு கை கொடுக்கல. அது எண்ட்ல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கை கொடுத்தாங்க. பட் 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல பெரும் அளவுல ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது சீர்குலைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் அவரோட முடிவுகள். இவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்றது ஓகே. ஈரானோட எம்பசி ஆஸ்திரேலியால இருக்கும் இல்லையா, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, போன பதிவுல நம்ம பார்த்திருப்போம். பிளாக்கேடு பண்ணலாம் ஈரானுக்கு அப்படிங்கிறது போல. இப்ப அதுல சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷனுங்க. யாரெல்லாம் இந்த பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல கவலைப்படுறீங்களோ அவங்களுக்கு பிளாக்கிங் சம்திங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இட்னு அர்த்தம். பிளாக்கிங் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ஓபன் பண்ணாது. ஈரானுக்கு பிளாக்கேடு போடுவேன் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பிளாக் பண்ணின்னு என்ன திருப்பி பிளாக் தான் ஆகும். பிளாக்கேடு உடனே ஓபன் ஆயிருமா? அது வந்து பாத்தீங்கன்னா எச்சா மோசம் தான் பண்ணும். இன்னுமே அதிகமா பிளாக் பண்ணுமே தவிர அது ஓபன் ஆகாது. இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா செல்ஃபா கிரியேட் பண்ண ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, பிராங்கா பிளெக்சிபிளா நீங்க நெகோசியேஷனுக்கு வாங்க, ரீசனபிளா லாஜிக்கலா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடியும், எல்லாமே ஓபன் ஆகும். இல்லைன்னா பிளாக் பண்ண அது மேலும் பிளாக் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது ஓபன் ஆகாது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல. என்ன தெரியுதுன்னா எல்லாருமே இப்ப ட்ரம்ப் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாக்கிங் ஏஜென்ட்டா மாத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல பல நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிடிக்காம போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உலக தலைவர்கள்ல எத்தனை நபர்கள், எவ்வளோ நபர்களுக்கு ஆதரவு இருக்கு இந்த தலைவர்களுக்கு அப்படிங்கிற வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுல உலக அளவுல ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு அப்படிங்கிறது பெருமளவுல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. புட்டின் அவர்களை எந்த அளவுக்கு வந்து பண்ணா விரும்புறாங்களோ அதை விட அதிகமா ட்ரம்ப் அவர்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய நாட்கள்ல இது எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ சீஸ் ஃபயர் இப்போ வரைக்கும் ஹோல்ட் ஆயிருக்கு. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஹூ இஸ் கோயிங் டு பிளிங்க் செகண்ட் டைம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மாதிரி யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.